Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெங்காயம் தக்காளி பயன்படுத்தாம இட்லி தோசைக்கு சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு 30 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இத பாத்தீங்கன்னா உரல்ல சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நீங்க மிக்ஸில கூட பல்ஸ் மோட்ல போட்டு இத ஓட்டி எடுத்துட்டு வந்துடலாம். நான் இப்போ ஒரு கப்ல இந்த தட்டின பூண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு panல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இதுல கடுகு உளுந்து கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா சிவந்ததும் தட்டி வச்ச பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பூண்டை நல்லா வதங்குற அளவுக்கு இந்த எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பூண்டு மட்டும்ன்றதுனால பூண்டு கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா வதங்கிட்ட பிறகு இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை காரம் அதிகமாக வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்துட்ட பிறகு இதோட 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். கொதி வந்ததும் இதோட 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிரை கட்டிகள் இல்லாத அளவுக்கு விஸ்க பயன்படுத்தி நல்லா கரைச்சிட்டு அதை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால ஒரு புளிப்பு சுவை நமக்கு கிடைக்கும். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு லிட் போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு மிளகாய் தூளோட பச்சை வடைலாம் போயிட்டுருக்கோம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியில் நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கலை. செய்யறதுக்கு ரொம்ப நேரமும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசைன்ட்டு இல்லை, சாதம் சப்பாத்திக்கெலாம் கூட இந்த சட்னி ரொம்பவே ஆப்ட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மழை காலத்தில் வெங்காயம் தக்காளி விற்கிற ரேட்டுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த சட்னியை அடிக்கடி செய்து வரலாம். பூண்டும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.